என்னடா கிச்சன்ல எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு தானே குளிக்க போனேன். கடகடன்னு சத்தம் கேட்கேன்னு சொல்லிட்டு பார்க்கேன். ஆர்த்தி அவங்க அப்பா வந்து இட்லிய வச்சுட்டுருக்காங்க. நான் இட்லியெல்லாம் அவிச்சு, மல்லி சட்னியெல்லாம் அரைச்சுட்டு, புளிக்காய்ச்சல், சாதம் எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் குளிக்க போயிருந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிச்சன்ல சத்தம் கேட்குது. உருட்டுற சத்தம் கேட்கு. பார்த்தா சட்னி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட இட்லி அதாவது எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு பண்ணி அவிச்சு வச்சிருந்தேன்ல, அதில இட்லி எல்லாம் காலியாயிட்டு போல. அம்மா வரதுக்குள்ளேயும் அவிச்சு வச்சுருன்னு சொல்லிட்டு, என் வீட்டுக்காரவங்களும், ஆர்த்தியும் சேர்ந்து அவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கேமரா எடுத்துட்டு வந்தோனே என் வீட்டுக்காரங்க நகர்ந்துட்டாங்க. இப்போ வந்து எனக்கு அவளுக்கு வந்து நான் இட்லி சட்டியும், அதாவது எண்ணெயும் பழக்கி விடல. ஏன்னா கால்ல பற்றக்கூடாது அப்படின்னு. இட்லி வந்து தோசை எல்லாமே பண்ணிருவா, சப்பாத்தி அந்த மாரி எல்லா வெரைட்டீஸும் பண்ணுவா. ஆனா இட்லி வந்து அவங்க அப்பா எப்படி அவிக்கணும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அவிச்ச இட்லிய பாருங்க நல்லா குட்டி குட்டியா. அதாவது நெறைய மாவு ஊத்த தெரியல. பாதி பாதி குழியில வச்சு பண்ணியிருந்தா. அதாவது இந்த மாரி சட்னி, இட்லிலாம் நல்லாருக்கு. சமையல் நம்ம பண்ணது நல்லாருக்குன்னு நமக்கே இல்லாம எல்லாரும் சாப்பிடும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நம்ம பண்ணது எவ்வளோ நல்லாருக்குன்னு சாப்பிட்டாங்களே அப்படின்னு.